இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 3 12 முதல் 14 வரை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த அருமையான இந்த காலவேளையில் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் கண்களை திறந்தரலும். உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பிலே நடக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பை தரித்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியே செய்வீர், அதுக்காக நன்றி. எங்களை நீதாமே எங்களோடு இடைப்படும். அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். கிறிஸ்தவன் என்று மாறின உடனே அதோடு நின்றக்கூடாது. கொஞ்சம் இன்னும் வளர்கிறவர்களாக நாம் இருக்கணும். இந்த கொலோசை பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுறார் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, 1 வசனத்துக்கு வாசிங்க. 3 அதிகாரம் 1 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், பாருங்க, நீங்க எழுந்துட்டீங்களா? கிறிஸ்துவோட உடனே கூட நீங்க எழுந்துட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானத்தில் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிட்டீங்களா? ஆண்டவரோட நீங்க எழும்பிட்டீங்களா? கிறிஸ்தவர்கள் என்றால் நாம் மரித்தவர்களாக இருக்கணும். அவங்க தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்லாம் யாரு சொல்லுங்களேன்? மரித்தவர்கள். நான் ஒரு மரித்த மனிதன். நான் கிறிஸ்துவோடு என் பழைய மனுஷன் என்ன செஞ்சிட்டேன்? சாகடிச்சிட்டேன். நான் மரிச்சிட்டேன். இப்ப எனக்குள்ள ஒரு புதிய மனுஷன் உயிரோடு எழும்புறார். அதான் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே they are dead person. அவங்க மரித்த மனிதன் இல்லையா? மற்றவர்களை போல நம்ம அல்ல. நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு மரிச்சிட்டோம். நம்ம அக்கிரமத்துக்கு மரிச்சிட்டோம். மீறுதலுக்கு மரிச்சிட்டோம். we are dead. we are dead. எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் சொல்றது கவனிங்க. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நம்ம ஒரு காலம் மரித்து போயிருந்தோம். அப்போ அந்த அக்கிரமத்தில் போய் இருந்துட்டோம், வாழ்ந்தோம். ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த அக்கிரமத்துக்கெல்லாம் நம்ம அக்கிரமத்தினால் மரித்தோம் ஒரு காலத்துல. இப்போ சொல்ற நீ அக்கிரமத்துக்கு மரிச்சிரு. நல்லா கவனிங்க, நான் சொல்ற வார்த்தை கவனிக்கணும். ஒரு காலத்துல நம்ம அக்கிரமத்தினால மரிச்சிட்டு இருந்தோம். எது மரிச்சிட்டு இருந்துச்சு? நம்முடைய உள்ளான மனிதன் மரித்தவனாக இருந்தான். நம்முடைய ஆத்மா மரித்து போயிருந்தது. நம்ம ஆத்மா சித்த நிலையில் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்வது என்ன தெரியுமா சொல்கிறோம்? இந்த அக்கிரமம் தானே என்ன சாவடிச்சுது. இந்த அக்கிரமத்துக்கு நான் சாகிறேன். இந்த அக்கிரமத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்து விட்டீர்களா? எதுக்கு? அந்த பாவ செயல்களுக்கு மரித்து விட்டீர்களா? அந்த பாவமான காரியத்துக்கு மரித்து விட்டீர்களா? இனி இயேசுவோட கூட நீங்கள் எழுந்ததுண்டானால், இந்த புதிய மனுஷன் எழுப்பிட்டான் பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் நம்மை உயிர்ப்பிச்சிட்டார் பார்த்தீங்களா? இந்த புதிய மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீங்க எழுந்ததுனால கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் you are dead.
நீங்க மரித்தீர்கள். கிறிஸ்தவனா மரிச்சிட்டான். எதுக்கு மரிச்சிட்டான்? பாவத்துக்கு மரிச்சிட்டான், அக்கிரமத்துக்கு மரிச்சிட்டான், பழைய பாவ சுபாவங்களுக்கு மரிச்சிட்டான், பழைய வாழ்க்கைக்கு மரிச்சிட்டான், அதான் உலகத்துக்கு மரிச்சிட்டான். நீங்கள் மரித்தீர்கள், ஆனால் உங்கள் ஜீவன் என்ன? இது நீங்க மரிச்சிட்டீங்க, திருப்பி ஜீவன் எங்க இருந்து வந்துச்சு? புதிய மனுஷனுக்கு ஒரு ஜீவன். உங்க ஆத்மா உயிரடைஞ்சிருச்சு. இப்போ உங்க ஜீவன் எதுக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நல்ல வாழ்க்கை பாருங்க. இப்போ நீங்க கிறிஸ்துவுடனே நீங்க எழுந்துட்டீங்கன்னா நீங்க வெளிப்படுத்தணும் இல்ல? நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? உங்கள் கிரியைகளினாலே, உங்களுடைய கனிகளினாலே ஜனங்கள் அறியணும். உங்க பேச்சினாலே அல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்மெல்லாம் தேவனை ஆராதிக்க வரோம். ஏதோ ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு அப்படியோட வாழ்க்கை நிப்பாட்டிடாதீங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சண்டே ஆராதிக்க வரோம், அப்பா திருப்தி ஆயிடுச்சு போயிட்டோம், அப்படி அல்ல. நம்ம தேவ பிள்ளைகளாக வாழணும். இந்த உலகத்தில் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன்பா, என் வாழ்க்கை இந்த பழைய பாவ வாழ்க்கைலாம் மறித்து போயிடுச்சு, இனி நான் கிறிஸ்துவுக்குள் ஜீவனுள்ளவனாக இருக்கிறேன். என் வாழ்க்கை எதில் மறைஞ்சிருக்கு? இப்போ கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைஞ்சிருக்கு. இப்போ என்னை பார்க்கும்போது என்ன பார்க்கணும் ஜனங்க? இயேசுவை என்னிடத்தில் பார்க்கணும், இயேசுவை என்னிடத்தில் காணணும். எப்படிங்க இயேசுவை காணுவாங்க? சபையில் வந்து ஆராதிக்கிறது இல்லையா? இல்லை, சபையில் ஆராதிக்கிறதுலையும் விசுவாசிகள் காணணும். ஆனால் அதற்கும் மேலாக நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய சமுதாயத்திலே ஆண்டவருடைய அந்த அன்பை ஜனங்க பார்க்கணும். உங்கள் மத்தியில் அந்த கிறிஸ்துவ உங்களோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் சண்டே வர்ஷிப்பர்ஸா மாத்திரம் இருக்காங்க. ஞாயிறு ஆராதனை போய் ஆராதிக்கிறதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஞாயிறு ஆராதனையில் தேவனை ஆராதிச்சோமே, தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிச்சோமே, அதற்கும் மற்ற நாள், வாரத்தின் மற்ற நாளிலும் அந்த இயேசுவை நம்ம ஆராதிக்கிறதே இல்லை. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கென்று எழுந்து பிரகாசிக்க முடியல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஒரு திறந்த புத்தகத்தை போல இருக்கணும். இட் ஷுட் பி an open book. மற்றவர்கள் நம்ம பார்க்கும்போது இயேசுவை நம்மிடத்தில் பார்க்கணும். நம்ம நடமாட நிருபங்களாக மாற வேண்டும். அதான் கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் ரொம்ப ஒரு 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 தாகத்தோடு எழுதுறாரு, ஒரு அன்போடு எழுதுறாரு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுதுனால், நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்துட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க சபைக்கு போறீங்களா? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? வாட் ஷுட் பி யுவர் ஆக்ஷன்? உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? நீ மேலானவைகளை தேடணும், உலகத்திற்குரியவைகள் அல்ல. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலான காரியத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? கொஞ்சம் அலசி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்தா, நம்மை நாமே நிதானித்து பார்த்தா நம் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த கால வேளையில் உங்களை சிந்திப்பதற்காக உங்களை தூண்ட விரும்புகிறேன். சிந்தியுங்கள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டாயிருச்சு, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன். ஆனால் உண்மையாகவே அந்த ஆண்டவருக்கு நான் சாட்சியாக ஜீவிக்கிறேன்னா? உண்மையாகவே அந்த ஆண்டவரை என் வாழ்க்கையின் மூலமாக ஜனங்கள் பார்க்க முடியுதா? அப்படி பார்க்க முடியலன்னா ஏதோ தவறு என்கிட்ட இருக்கு, அதை மாற்றிக்கணும். அந்த தவறை எப்படிங்க மாற்றிக்க முடியும்? உபதேச சட்டத்தினால. ஆண்டவர் நமக்கு அதனால்தான் தம்முடைய கிருபையின் பிரமாணத்தை கொடுத்துருக்கிறார். இந்த கிருபையின் பிரமாணம் கொடுக்கறதுக்கே ரீசன் என்னன்னா, நம்ம அவரை போல மாற்றுறதுக்கு. மோசையின் நியாய பிரமாணத்தினால ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியான ஒரு விசுவாசியா மாற்ற முடியல. மோசையின் நியாய பிரமாணம் இது பாவம்,
இது சரி, இது நீதி என்று சொல்லி கொடுத்தது. ஆனால் மோசையின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஜனங்கள் குற்ற மனசாட்சியோட தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா ஒரு தப்புலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த தப்புல போய் மாற்றிக்கிறாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைத்தது என்ன? கிருபையும் சத்தியமும் கிடைத்தது. கிருபை இல்லாமல் சத்தியத்தை நீங்கள் பேசவே முடியாது. கிருபை இருந்தால் தான் சத்தியம் வேலை செய்யும். அதனால்தான் யோவான் 1:17 வாசிக்கிறோம், மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனால் இயேசுவின் மூலமாக கிருபையும் சத்தியத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோம். கிருபை இருந்தால் தாங்க சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரத்தினுடைய அந்த தொங்குதிரைகள் எல்லாம் 20 தூண்களின் மேலும், அந்த 20 தூண்களுக்கும் 20 பாதங்கள் ஒரு பக்கத்திலும், அதனுடைய மறுபக்கத்தில் 20 தூண்களும் 20 பாதங்களும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதனுடைய அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 முழத்துக்கு திரைகள் இருந்துச்சு. அதுக்கு முன் பக்கத்தில் ஒரு வாசலும் 15 முழத்துக்கு இந்த சைடு 15 முழம் அந்த கர்டைன் இருந்துச்சு. நடுவில் 20 முழத்துக்கு என்ன இருந்துச்சு? வாசல் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த பிரகாரத்தை சுற்றிலும் நல்ல கவனிங்க. அந்த பிரகாரம் நிற்கிறதே எதில் தான் நிற்குது? அந்த திரை, அந்த கர்டைன் நிற்கிறது எதுலன்னா அந்த தூண்களிலே நிற்கிறது. தூண்கள் எதில் நிற்கிறது? பாதத்திலே நிற்கிறது. அந்த பாதமும் அந்த தூண்களும் எதனாலே உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா வெண்கலத்தினாலே உருவாக்கப்பட்டது. அந்த வெண்கலம் எதை குறிக்கிறது? தேவ கிருபையை குறிக்கிறது. அந்த வெண்கலம் என்னும் பாதத்தில் தான் நீங்க நிற்கும்போது தான் அந்த திரை, அந்த கர்டைன் திரித்து மெல்லிய பஞ்சு நூலால் அந்த உருவாக்கப்பட்ட அந்த திரை இருக்கும். அது திரித்து மெல்லிய பஞ்சு நூல் அப்படின்னா அர்த்தம் பரிசுத்தம். பரிசுத்தம் எப்போ வரும்? சத்தியத்தினாலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அந்த சத்தியத்துக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கிருபை. கிருபை இல்லாம சத்தியத்தில் நீங்க வளரவே முடியாது. நம்ம முயற்சியில நான் பரிசுத்தமா வாழ்ந்துறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். You have to die for your own self. உங்களுக்கு நீங்க உங்களுடைய சுயத்துக்கு நீங்க மரிச்சே ஆகணும். நான் மரித்தேன், நீங்கள் மரித்தீர்கள் என்ற நிலை வரணும். அப்பந்தான் கிருபையை சார்ந்து கொள்ள முடியும். என்னைக்கு நான் சுயத்தை சார்ந்து இருக்கிறேனோ கிருபை என் கூட இருக்காது. என்னுடைய முயற்சினாலே நான் செய்திருவேன், ஃபாஸ்டிங் போட்டு செஞ்சிருவேன், முடியவே முடியாது. பரிசுத்தத்தில் நிலைக்கணுமா? உங்க வாசஸ்தலம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பணும்னா பரிசுத்தம் தேவை. என் எல்லை எங்கும் என்ன வேணும்? பரிசுத்தம் தேவை இல்ல? அருமையான பாடகர், அது சாரலனோரு அம்மாவோ எனக்கு தெரியாது யார் பாடினது. அவங்க பாடும்போது ஒரு அருமையான வரியில் எழுதுவாங்க, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் பரிசுத்தம் என எழுதும். நம்ம பரிசுத்தெல்லாம் எழுதணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நான் மறைச்சிட்டேன்பா, நான் மறைச்சிட்டேன். என் ஜீவன் கிறிஸ்துவுடன் மரித்து விட்டது, என் பழைய வாழ்க்கை மரித்து விட்டது, என் சுயம் மரித்து விட்டது என்று சொல்லி பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்றால் தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றுவார். நீங்க நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா கிருபையை சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரே நீங்க தான் என்ன பரிசுத்தமாக்க முடியும்பா, உங்களுடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் எனக்கு தேவை, உங்களுடைய கிருபை எனக்கு தேவை என்று நாம் என்னைக்கு கதறுகிறோமோ அன்னைக்கு தேவன் நமக்கு பரிசுத்தத்தை தருவார். நம்முடைய வாழ்க்கை எல்லை எங்கும் பரிசுத்தம் இருக்கும். ஆனால் உங்கள் சொந்த முயற்சியில் நல்ல வேதம் வாசிக்கிறதுனாலையோ, நல்ல உபவாசம் எடுக்கிறதுனாலையோ, நல்ல ஊழியம் செய்கிறதுனாலையோ, நல்ல கட்டுப்பாடான ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வதற்குள்ள நெறிமுறைகளை கடைப்பிடிக்கிறதுனாலையோ நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு பூர்ணமான பரிசுத்தம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. தேவ பயபக்தியோடு அந்த வசனத்தில் நடங்க. நடக்க 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 ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தின் மூலமாக நம்மை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். எதுக்கு நான் இது சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்தவர்களாக நம்ம மாறிட்டோங்க. நம்ம வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு? மற்றவங்க பார்க்கும்போது, எல்லாரும் பார்க்கும்போது ஒரு திரித்து மெல்லிய பஞ்சு நூல் பார்க்க முடியுதா?
பார்க்க முடியுதா? இந்த ஆண்டவருடைய வாசஸ்தலம் திரித்து மெல்லிய பஞ்சு நூலால் வெளியில் பார்க்கும்போது என்ன பார்க்கணும் கேட்டா, பரிசுத்தம் 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 பரிசுத்தம். நீங்க கிறிஸ்தவர்கள்ட்ட அந்த பரிசுத்தம் இல்லாமல் போயிடுச்சு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு லஞ்சம் வாங்குகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மதுபானம் அருந்துகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தவறான உறவுகளிலே இருக்கிறார்கள். ஊழியர்களும் விசுவாசிகளும் இது விதிவிலக்கல்ல. ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிறாங்க. தேவப்பிள்ளைய நம்மையே ஏமாத்திட்டு இருக்க கூடாது. நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கணும்னு கேட்டா, ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவர்கள். அந்த சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நான் மரித்தேன் என்று நீங்க சாட்சி சொல்லணும். I am dead. I am dead. கல்வாரி சிலுவையிலே இயேசுவை என்னைக்கு சந்திச்சேனோ, இயேசுவின் அன்பை என்னைக்கு நான் பார்த்தேனோ, ருசித்தேனோ, அன்றைக்கே நான் மரித்து விட்டேன் ஐயா. என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட மரித்து அதை அடக்கம் பண்ணாயிற்று. இப்பொழுது நான் இயேசுவோடு ஒரு புதிய வாழ்க்கைக்கு எழும்பிட்டேன். A new life, ஒரு resurrected life, ஒரு உயிர் தெழுந்த ஒரு ஜீவனுக்குள் நான் வந்துட்டேன். நீங்க தேவ பிள்ளைகளை நம்ம எப்படி வாழ்றோம்? எப்படி வாழ்றோம்? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கொலோசிய விசுவாசிகளே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் ஒன்னு நீங்க சொல்ல முடியும். என்ன சொல்லலாம் முடியும்? நான் மரித்தேன். கிறிஸ்துவுடனே கூட எழுந்த ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் நீங்க சொல்வீங்க, நான் மரித்தேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இந்த ஜீவன், புதிய ஜீவன் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் பார்க்கும்போது என்ன பார்க்கறாங்க? கிறிஸ்துவை பார்க்கறாங்க. எல்லாரும் பார்க்கும்போது யாரை பார்க்கறாங்க? தேவனை பார்க்கறாங்க. என் பழைய மனுஷன் அல்ல. ஏன்னா இது என்னைக்கோ நான் அடக்கம் சாவடிச்சிட்டேன். ஞானஸ்நானத்தை அடக்கமே பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம அப்படி வாழ்றோமா? சரி, இப்படி நம்ம வாழ்வதற்கு பவுல் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம்ம இப்படிதான் வாழணும். ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். கனி தரும் வாழ்க்கை வாழணும். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்திலேயே தான் நம் தேவனுக்கு சாட்சிகளா இருக்கணும். ஒரு நல்ல தேவ மனிதர் சொன்னார், இயேசு செய்யற பெரிய அதிசயத்துல அந்த பெரிய அதிசயம் ஒரே ஒன்று தான். அது என்ன தெரியுமா? சுகம் கொடுக்கிறது அல்ல, குஷ்டரோகிய சுகமாக்குனது அல்ல, கண்ணு தெரியாதவனுக்கு பார்வை கொடுத்தது அல்ல, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புனது அல்ல. இதெல்லாம் பெரிய அற்புதமே இல்லை. ஒரு தேவ மனுஷன் சொல்றார், பெரிய அற்புதம் எது தெரியுமா? பாவியாகிய என்னை பரிசுத்தமாக்கி இந்த பாவம் நிறைந்த உலகத்துல மீண்டும் என்னை பரிசுத்தனை வைப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. நான் இந்த உலகத்துல தான், பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த பாவமான உலகத்துல வாழும்போது என் இஷ்டப்படி நடந்தேன், என் சுய சித்தத்தின்படி நடந்தேன். ஒரு காலத்துல அந்த பிசாசின் ஆதிக்கத்தில் இருந்தேன். ஆனால் இப்பொழுது இயேசு என்னை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளையாக மாற்றி விட்டார். அவருடைய குடும்பத்தில் அங்கமாய் மாற்றி விட்டார். இப்போ அங்கமாய் மாற்றினவர் என்னை அப்படியே தூக்கி பரலோகத்துக்கு எடுத்து செல்ல ஒரு பெரிய அதிசயம் வாழ்க்கையில் செய்கிறார். என்ன அதிசயம் தெரியுமா? இந்த பாவியாகிய மனுஷனை தேவன் சுத்திகரித்து மீண்டும் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு. எதுக்கு வைக்கிறாரு? சொல்றாரு, நீதான்பா என் சாட்சி, நீதான்பா என் சாட்சி, நீதான்பா என் சாட்சி, நீதான் இந்த உலகத்துக்கு என்னுடைய சாட்சி. ஒன்ன வைத்து தான் நான் செய்ய போறேன். ஆண்டவர் தன்னந்தனியா செய்யறது இல்ல. ஆண்டவர் நினைச்சா ஒரே ஒரு வார்த்தையினால உருவாக்கின தேவன் எல்லாரையும் ஒரே வார்த்தையினால ரட்சிக்கப்படும் சொல்லிருக்கலாம். சொல்லவே இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஏன் சுத்திகரிச்சேன்னு தெரியுமா? உன்னை ஏன் பரிசுத்தப்படுத்தினேன்னு தெரியுமா? நீ இந்த உலகத்துக்கு சொல்லணும், இந்த
பலவீனமாகிய மனிதனை என்ன சுத்திகரித்து என்ன பரிசுத்தப்படுத்தின தேவன் என்ன பலப்படுத்தி இந்த உலகத்தில் என்ன சாட்சியா வைத்திருக்காரு. உன்னையும் சாட்சியா மாற்ற முடியும். நல்லா கவனிங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயம் யாராவது கேட்டா சொல்லுங்க. பாவத்தில் இருந்தீங்க, ஒரு நாள் குருடனா இருந்தீங்க, இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை சுகமாக்கினார், இயேசு என்னுடைய பார்வையெல்லாம் தெளிய வச்சு மீண்டும் எங்க கொண்டு போய் என்ன வச்சுட்டார் தெரியுமா? இதே கண்ணு தெரியாத மக்கள் மத்தியில் என்ன திருப்பி வச்சுட்டார். எதுக்காக? அந்த கண்ணு தெரியாத மக்கள்கிட்ட சொல்லணும், இயேசு பார்வை அளிக்கிறார் சொல்லணும். ஆமென். ஒரு குருடனை தேவன் சுகப்படுத்தினார், சொஸ்தப்படுத்தினார். அந்த குருடன் பார்வை அடைஞ்ச உடனே அந்த நாட்கள் இருந்த வேத பாரர்கள், அந்த நாட்கள் இருந்த பரிசேயர்கள், வசனத்தை நல்லா கற்று தேறினவர்கள், இவங்களால கிரகிக்கவே முடியல. அவரை பார்த்து என்ன சொன்னா? பாவியான மனுஷன் சொன்னாங்க. அவன் சொன்னா, நான் அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா யார்ப்பா உனக்கு பார்வை கொடுத்தது? நீ சின்ன வயசுலேருந்து பிறக்கும் பொழுது நீ குருடனா இருந்தாயே என்று சொல்லி கேட்கும்பொழுது அவன் சொன்னா, 10 வாட்டி கேட்டாங்க. அவன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி பார்த்தான். அவர் தீர்க்கதரிசிங்க, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவங்க, எல்லாம் சொல்லித்தான் பார்த்தான், ஆனால் கேட்கல. கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டான், நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். Now I see. நான் இப்போ பார்க்குறேன். என்னை பார்க்க வச்சது யாரு? அந்த இயேசு. யார் மத்தியில் சொல்றான்? ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் குருடர்கள் இருப்பாங்க, உண்மையான குருடர், அவங்களெல்லாம் கூட சரிப்படுத்த முடியும். சிலவன் பாவனை காட்டுறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு? பரிசேயர்களை பார்த்து சொன்னாரு. ஏன் இந்த பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு? இவங்க அந்த பார்வையுடைய அந்த பிறவி குருடனை இவங்க பயங்கரமா அவனை டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் பண்ண பிறகு அவனை ரொம்ப உபத்திரப்படுத்துறாங்க, பேச்சினால கொள்றாங்க. அவன் சிம்பிளா சொல்லிட்டான், நான் குருடனா இப்ப பார்க்கிறேன்னு சொல்லிட்டான். இயேசு இப்போ அவங்கள சந்திக்கிறப்ப சொல்றாரு, இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. சொன்னாரு, நீங்க குருடராக இருந்தால் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன்? உங்களுக்கு பாவம், உங்களுக்கு நிச்சயமா நீங்க குருடன் சொல்லிட்டீங்கன்னா, உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா பாவம் வராது. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? காண்கிறோம் சொல்லிட்டு குருடராக இருக்கீங்களே, அதனால்தான் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் நிலை நிற்கிறன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மத்தியில் தான் இந்த குருடனை அனுப்பிச்சாரு. நல்லா கவனிங்க. இயேசு செய்யற பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? குருடனுக்கு பார்வை கொடுத்ததில் பெரிய அதிசயம். அதை காட்டிலும் இப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் மத்தியில், தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிற மக்கள் மத்தியில், பாவம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் மீண்டும் அந்த குருடனை, பார்வை கொடுத்த அந்த குருடனை வைத்து ஒரு சாட்சியை நிறுத்தினார். பார்த்தீங்களா? அதுதான் தேவன் செய்த பெரிய அதிசயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற அதிசயம் என்ன தெரியுமா? நம்மை சுத்திகரிச்சுட்டு மீண்டும் எங்கே கொண்டு வர்றாருன்னா, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் தேவன் மீண்டும் நம்மளை வச்சு நம்மளை சாட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறார். இன்னைக்கு தேவன் தாமே நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. அப்படி என்றால் இதுக்கு என்ன தேவை? நம்ம ஆண்டுக்கென்று மறிச்சிட்டோன்னு சொல்கிறோம் அப்படின்னா உண்மையாகவே நம்முடைய கிரியையில் அது வெளிப்படணும். அப்படி தானே? அப்போ நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழணும் அப்படின்னு கேட்டால் எதை தரித்து கொள்ள வேண்டும்? அதுதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பாருங்க. அவர் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். நீங்க யாருங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். நான் சொன்னேன், உங்களை பரிசுத்தமாக்கிட்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க பரிசுத்தரும் பிரியருமாய். என்ன செய்யணும்? நீங்க இப்படி ஒரு வாழ்க்கை தேவன் கொடுத்துட்டார், உங்களை பரிசுத்தமா மாத்திட்டாரு. இந்த உலகத்துல நீங்க ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டுக்கு சாட்சியா ஜீவிக்கணும். எப்படிங்க சாத்தியம்? எப்படி சாத்தியம் பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தராம் பிரியருமாய் என்ன செய்யணும்? உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ளணும். எதை தரித்துக் கொள்ளணும் பாருங்க. உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இந்த 5 காரியத்தை நீங்க தரித்து கொள்ளணும். சரியா? தரித்து கொள்ளுட்டு என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் தாங்கணும். எப்படி பாருங்க, நம்ம குணத்தை எப்படி மாத்துறா பாருங்க.
ஒரு காலத்தில் நம்ம சுயநலவாதிகளாக இருந்தோம். இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாருன்னா நம்ம தாங்குகிறவர்களா மாத்துறாரு. எப்படி நம்மளை என்ன செய்வாரு? மற்றவர்களுக்கு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. நீங்க எப்படி மாறணும்னா முதல்ல உருக்கமான இரக்கத்தை நீங்க தரிக்கணும், தயவை தரிக்கணும், மனத்தாழ்மையை தரிக்கணும், நீடிய பொறுமையை தரிக்கணும். சரியா? இதோட சேர்ந்து என்ன செய்யணும்? ஒருத்தர் ஒருத்தர் தாங்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள்னா என்னதுக்கு? மற்றவங்களுடைய பலவீனத்தை பார்த்து குற்றப்படுத்துறதுக்கா? இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஒரு காரியத்தை மறந்துடுறோம். பிசாசுடைய குணம் சொல்லுங்க, என்ன குணம்? மற்றவங்களை குற்றப்படுத்து. அவனுக்கு இன்னொன்று பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? குற்றவாளி, குற்றப்படுத்துகிறவன், எக்யூசர். இதுதான் பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட பேர். ஆனால் இயேசு யாரு? குற்றத்தை சுட்டி காட்டுவார். இந்த பார், நீ இந்த தப்பு செய்கிற. பாவியான ஒரு ஸ்திரீ கையும் களவும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இயேசு அந்த பிள்ளை மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. ஆனால் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? பாவம் செஞ்சிட்ட, இனி என்ன செய்யாத. அப்போ எதை சுட்டி காட்டிட்டாரு? இது நீ செய்கிறது பாவமா, என்னை வேதனைப்படுத்துது, உனக்குள்ள எனக்குள்ள ஐக்கியத்தை கெடுக்குது, வேணாம். தேவனுக்கும் உனக்குள்ள ஐக்கியத்தை கெடுக்கிற இந்த பாவத்தை என்ன செஞ்சிரு? விட்டுருமா, இனி பாவம் செய்யாத, இனி போ. நானும் உன்னை குற்றப்படுத்துவது இல்லை, நான் உனக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு செய்வதில்லைன்னு சொன்னார். இதுதான் இயேசுவின் ஆவி. ஆனால் பிசாசின் ஆவி என்ன செய்யணும்னா குற்றப்படுத்தும். இன்னைக்கு நீங்கள் ஒரு சகோதரரோ சகோதரியோ உங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறாங்க, அவங்க ஒரு பலவீனத்தில் மாட்டிட்டாங்க, நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குற்றப்படுத்தலாமா? இல்லை, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே பூசி மொழிகிட்டு போகலாமா? அதையும் செய்யக்கூடாது, குற்றப்படுத்தவும் கூடாது. என்ன செய்யணும்? அந்த சகோதரனோ சகோதரியோ அவங்ககிட்ட அன்பாக சொல்லி, இது தவறுமா, இது பாவம், செய்யாத, கர்த்தர்ட்ட கிருபை கேளு, நானும் உனக்காக ஜெபிக்கிறேன், இதை மேற்கொள்ளு அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒருத்தர் தாங்குவது. நம்ம தாங்குவது என்ன நினைச்சா பணத்தினால தாங்குவதுதான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒருவர் தாங்கிறதுனா எப்படின்னா, முதல்ல ஒருத்தர்கிட்ட பலவீனத்தை பார்க்குறீங்களா, ஒருத்தர்கிட்ட இந்த குற்றம் பார்க்குறீங்களா, போய் தேவ சமூகத்தில் போய் அவங்களுக்காக ஜெபிங்க. எவ்வளோ பேர் ஜெபிக்கிறீங்க? ஒரு தவறு மற்றவங்க செய்யும் பொழுது அதை சீக்கிரமாக சொல்கிறது ஈஸி, ஆனால் அதுக்கு பதிலாக தேவ சமூகத்தில் போய் அந்த சகோதரனுக்காக அந்த சகோதரிக்காக உங்களால் பரிந்து பேச முடியுமா? உங்களுக்கு பரிந்து பேச முடியுமா? இது இயேசுவின் சுபாவம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம எத்தனையோ தப்பு செய்கிறோம். பிதாவாகிய தேவன் நினைச்சாருன்னா உடனே நியாய தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இயேசு பிதாவிட்ட சொல்றாரு, பிதாவே மன்னிச்சிருங்கப்பா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம், மன்னிச்சிருங்க. பரிந்து பேசுகிற குணம் நமக்கு வந்திருக்கா? மற்றவர்களுக்காக நம்ம குற்றங்களை கண்டு உடனே அவங்கள கடிந்து கொள்வது முக்கியம். கடிந்து கொள்ளணும், அவங்கள இது தப்புன்னு சொல்லணும், ஆனால் குற்றப்படுத்தாதீங்க. குற்றப்படுத்துகிற வேலை நம்முடைய வேலை இல்லை, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. சில நேரங்களில் கடிந்து கொள்றதே மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு எதுவும் செய்ய முடியாது. உபதேசத்தினாலே கடிந்து கொள்ளணும், உண்மைதான். ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதல் எதுக்கு தெரியுமா? அவங்கள சீர்படுத்துவதற்காக, அவங்களை சரியான வழியில் கொண்டு வருவதற்காக. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்னா, இயேசுவின் ஆவியுடையவர்களாய் மற்றவர்களை சீர்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை சரியான பாதையில் கொண்டு வர்றதுக்கு அவங்கள தாங்குங்க, நல்ல ஜெபிங்க அவங்களுக்காக. இதோடு நிற்கக்கூடாது. பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க? மன்னிங்க. இந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிக சிறந்த சுபாவம். ஏசு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார்னா நம்மளை எதில் ஐஸ்வர்ய சம்பன்னராக மாற்றுவார்னு கேட்டிங்கன்னா, மன்னிக்கிறதுல. அநேகரால் மன்னிக்க முடியாது, எல்லாம் செய்வாங்க, ஆனால் மன்னிக்க மட்டும் முடியாது. மன்னிக்காம கசப்பை வளர்த்தி அதனால தாங்களும் கெட்டு போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆனால் தங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு இருப்பாங்க. மன்னிக்க சுபாவம் என்ன தெரியுமா செய்யும்? உங்களுக்கு இன்னும் கிருபை அளிக்கும்.
மன்னிங்க. மன்னிக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்கும் தேவை. இயேசு நம்மளை மன்னிச்சது போல எப்படி மன்னிக்கணுமா? நம்ம மன்னிப்பில் எப்படி இருக்கணும் கொஞ்சம் கவனிங்களேன். மன்னிக்கிறது எப்படி மன்னிக்கணும்னு சொல்கிறேன். எபேசியர் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31 வசனம் 32 வசனத்தில் வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நம்ம மன்னிக்கிற ஸ்டாண்டர்ட் எப்படி தெரியுமா? நம்ம மன்னிச்சிட்டேங்க அப்படி சொல்றது இல்ல. நீங்க எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. எப்படி எப்படி மன்னிக்கணுமா? இப்ப கிறிஸ்து நம்மளை எப்படி மன்னிச்சிட்டார்? ஏசுப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. இல்ல நான் இப்படி செய் அப்போ மன்னிப்பேன். இது ரொம்ப மோசமான பாவம், இதெல்லாம் என்னால் சகிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரா? ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டார். நம்ம பாவம் எவ்வளோ பெருசு, அது எத்தனை பெர்சன்டேஜ் அதெல்லாம் பார்க்கல. இரக்கத்துக்காக கெஞ்சணும், மன்னிச்சிட்டார். பரிசுத்தராகிய இயேசுவே நம்மளை மன்னிக்க முடியும்னா, பாவத்திலேயே மரித்திருந்த நாம் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம எப்படி மன்னிக்கணும்? எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நம்ம மன்னிக்கணுமா? அப்போ யாருமே மன்னிக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதனால தான் சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே ஒரு சகோதரன் ஒருத்தர் தப்பு செஞ்சா எத்தனை தடவை மன்னிக்கணும்? 70 அப்படின்னு என்ன அர்த்தம்? 490 தடவை மன்னிக்கணும்னு சொன்னாரா? அப்படியே சொன்னாரு. எப்பா எப்பவுமே 490 தடவை யாராவது உங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கணும். மன்னிப்பு நிற்கவே கூடாது. நான் எப்படி உன்னை மன்னிச்சேன் அப்படி மன்னிப்பா. மன்னிப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா மன்னிப்பை பெறுவீங்க. மன்னிக்க உங்களுக்கு தெரியும்னா தேவன் உங்களை மன்னிப்பார். நீங்க மன்னிக்கலைன்னா உங்களை தேவன் மன்னிக்க மாட்டார். இல்ல ஆண்டவர் சொன்னாரு, நீ மன்னிக்க பழகிக்கொள். இல்லைன்னா நான் உன்னை என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. இப்போ இயேசுவின் இடத்துல மன்னிப்பை பெறணும் அப்படின்னு கேட்டா நம்ம மன்னிக்க தெரியணும். எப்படி மன்னிக்கணும்? கண்டிஷன் இஃப் ஹவெவர் அப்படிலாம் போடக்கூடாது. இப்படி இருந்தால் நான் மன்னிப்பேன், இப்படி இல்லை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி மன்னிக்கணும்? இயேசு என்னை மன்னித்தது போல நான் உன்னை மன்னிக்கிறேன்பா. இயேசு என்னை மன்னித்தது போல உன்னை மன்னிக்கிறேன். நல்லா கவனிங்க. மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? சரி, மன்னிக்கிற சுபாவத்துல கொஞ்சம் அப்படியே போவோம். என்ன செய்யறார்? என்ன சொல்றார் பாருங்க. பவுல் என்ன சொல்லி தர? இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. நீங்க மன உருக்கத்தோடு வாழணும், நீங்க மற்றவர்களுக்கு தயவு பாராட்டணும், நீங்க மனத்தாழ்மையோட வாழணும், சாந்தத்தோட வாழணும், நீடிய பொறுமையோட வாழணும், மற்றவர்களை தாங்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு மிக முக்கியமான ஒரு வஸ்திரத்தை நீங்க தரித்துக் கொள்ளணும். அதுக்கு பேர் தான் பூரண பூரண சொல்லுங்களேன் சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அன்புக்கு ஒரு அட்ஜெக்டிவ் பயன்படுத்துற பாருங்க. நல்லா கவனிங்க. இந்த பதத்தை தான் நீங்க கவனிக்கணும். பூரண சர்க்குணத்தின் கட்டு. இந்த அன்புக்கு எப்படி டெஃபினிஷன் கொடுக்குற பவுல்? பூரண சொல்லுங்களேன், பூரண சர்க்குணத்தின் கட்டு, அதுதான் அன்பு. பூரண சர்க்குணம். இப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் கவனிங்க. மத்தேயு அதனுடைய 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள். இயேசு சொன்ன உபதேசம், முக்கியமான உபதேசம். இது கட்டளை, இது மறக்கவே கூடாது. உங்கள் பிதா எப்படிப்பட்டவராக இருக்காரு? உங்கள் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இல்ல சர்க்குணராய் இருங்கன்னு சொன்னாரா? உங்க பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணராக இருக்காரு, நீங்க சர்க்குணராக இருங்களேன் அப்படின்னு சொல்ல. நீங்க எப்படி இருக்கணுமா? பூரண சர்க்குணரா. அப்ப பூரண சர்க்குணரா எப்படிங்க மாற முடியும்? அதுக்கு பவுல் சொல்லி தரார்.
இயேசுவின் உபதேசம் மேற்கோள் காட்டி சொல்றாரு. இந்த பூர்ண சர்க்குணத்தின் கட்டுக்கு பேர் என்ன? அன்பு. என்னதுங்க? அன்பு. நல்ல கவனிங்க. இந்த அன்பை தரிச்சிட்டிங்கன்னா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்குங்க. இரக்க குணம் வந்துடும், தயவு வந்துடும், எல்லாம் வந்துடும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கட்டாகிய இந்த அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அன்புக்கு நல்ல ஒரு பேர் கொடுக்கிறாரு, பூரண சர்க்குணத்தின் கட்டு. ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்ட சர்க்குணம்? பூரண. இது யாருடைய சுபாவம்? என் தேவனாகிய கர்த்தருடைய சுபாவம். என் தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். அப்படின்னா நம்மள பூரண சர்க்குணராய் மாற்றணும் விரும்புகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில இயேசுவின் சுபாவத்தை தரித்துக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதுக்கு ஒரு காரியத்தை மீண்டும் சொல்றேன், அந்த ரகசியத்தை சொல்றேன். நீங்க என்னவா மாறணும்? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மரிக்கணும். என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். மரிக்கணுங்க. we have to die for ourselves. நம்ம சுயத்துக்கு மரிக்கணும், நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு மரிக்கணும். சில நேரங்கள அப்படியே பொறாம அப்படியே எழும்பும், பழைய மனுஷனுடைய சுபாவம் அப்படியே எழும்பும். மரிங்க. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் சொல்லுங்களேன் அறையப்பட்டேன். ஹல்லேலூயா. பொறாம வந்த உடனே நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்கிட்ட என்ன வெளிப்படணும்? மன்னிப்பு. என்கிட்ட என்ன வெளிப்படணும்? இரக்கம். என்கிட்ட என்ன வெளிப்படணும்? தயவு, மனத்தாழ்மை, சாந்தம். இதெல்லாம் நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போறேன். உபதேசம் ரொம்ப சிம்பிள். உபதேசிக்கிறது மாதிரி ஈஸி வேற எதுவும் கிடையாது. ஆனால் கடைபிடிக்கிறது இருக்கு பாருங்க, அங்கதான் பிரச்சனை. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? உபதேசம் பண்றது சிம்பிளா இருக்குமா? அழகா உபதேசிக்கலாம், நான் அழகா பிரசங்கம் பண்ணலாம், என் பிரசங்கத்தை பார்த்து சூப்பரா பிரசங்கம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை கடைபிடிக்கிறேன்னா? கடினமான ஒரு உபதேசம் தான், ஆனா கடைபிடிக்காத உபதேசம் அல்ல. இட்ஸ் a very very tough teaching, but it can be practiced. எப்படிங்க? தேவ ஒத்தாசையோட, தேவ தயவோடு. அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். I have been crucified with Christ. I have been crucified with Christ. உங்களால் மரிக்க முடியுமா? ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்க, ஆனால் எத்தனை தடவை சுயம் அப்படி தப்புன்னு எழும்புது. காஃபின் பாக்ஸ் இருந்து அப்படி வெளியில வந்து கை கண்ணிட்டுது. இப்பதான் அரைஞ்சிங்க வெளியில வருது. அதுக்கு ஒரே ஒரு வழிங்க, உங்க உள் அறையில போயிருங்க, பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், என் சுயத்தை நான் சாகடிக்கிறேன்ப்பா. இது கடினமானது தான், ஆனால் எனக்கு நீங்கள் கிருபை தாங்க. I want to follow this teaching. I want to practice this teaching. இந்த உபதேசத்தை நான் கடைபிடிக்க விரும்புகிறேன். நீங்களும் நானும் புது உடன்படிக்கையின் பிள்ளைகள். தேவன் உங்களோட ஒரு நியூ கவனன்ட் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க பழைய உடன்படிக்கையில இல்ல. You are the children of the new covenant. நீங்க புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் மரித்துட்டேன்பா, மரித்துட்டேன். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார். பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அன்பை நீங்க தரிக்கணும். அதுக்கு என்னங்க செய்யணும்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு சொல்லிக் கொடுக்கிறத கவனிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்ல கவனிங்க, ஒரு இளம் ஊழியர் தான் தீமோத்தேயு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து சொல்லும்போது சொல்றார், விசுவாசத்தின் புத்திரன் என்று சொல்கிறார். பாருங்க, அவரை எழுதும்போது அழகா எழுதுவார். பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2ஆம் வசனத்துல பவுல் இந்த தீமோத்தேயு குறித்து சொல்லும்போது சொல்றார், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. தீமோத்தேயுவே, நீ யார்? விசுவாசத்தில் நான் பெற்றெடுத்த நீ விசுவாசத்தில் உத்தம குமாரன். தீமோத்தேயு ஒரு இளம் ஊழியர். அந்த இளம் ஊழியரை கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய தகப்பனாகிய பவுல், அதாவது ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல். பவுல் என்ன சொல்லி தராரு? தீமோத்தேயுவே, எனக்கு தெரியும் உனக்கு ஒரு போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம்? வாலிபத்திற்குரிய போராட்டம் இருக்குது. நீ வாலிபனாய் இருக்கிறாய். இந்த உலகத்திலே தேவன் உன்னை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இச்சைகள் உண்டு, பலவிதமான வாலிபத்தின் பாவங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரியும் நீ அதுல போராடிட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ பூர்ண சர்க்குணனா இருக்க முடியும். எப்படி? எப்படி நீ கர்த்தருக்கென்று சாட்சியா இருக்க முடியும்? எப்படி நீ கர்த்தருக்கென்று ஊழியம் எப்படி செய்ய முடியும்? இது தீமோத்தேயுக்கு அழகாக எழுதி கொடுக்கிறார். ஒரு வாலிப ஊழியனுக்கு பவுல் கொடுக்கிற ஆலோசனை சொல்றாரு. முதல் காரியத்தை சொல்றாரு, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியம் உண்டு. அதான் சொன்னேன், நான் மரித்தேன் 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 என்று அடிக்கடி சொல்லி தந்துட்டு இருக்கணும். You have to say to yourself that you have been a dead person. நீ மரித்து விட்டாய், நீ மரித்து விட்டாய், நீ மரித்து விட்டாய் என்று சொல்லணும். நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடணும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுக்கு என்று பிரத்யேகமாக பிரிக்கப்பட்ட பிள்ளை. நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாய், தேவனோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டாய். நீ யார்? இயேசுவோடு இருக்க வேண்டியவன். நீ ஒரு விசேஷித்த ஒரு மனிதன். நீ உத்தம குமாரன். பாலியத்திற்கு இச்சைக்கு நீ விலகி ஓடு 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 ஓடு. எப்பவுமே இந்த மாதிரி போராட்டம் வருதுன்னா தப்புன்னு நினைவில் கொண்டு வந்துருங்க. ஆவியான நினைவில் கொண்டு வருவாரு. மகனே மகனே, ஒரு நாள் நீ மறிச்சிட்டேன்னு சொன்னல, மறிச்சிட்டு எலும்பாத, வேண்டாம், உன்னை சிலுவையில் அறைந்து விடு, சிலுவையில் அறைந்து விடு. யாரோட சேர்த்து? கிறிஸ்துவுடனே சேர்த்து. I have been crucified with Christ. பவுல் அடிக்கடி சொல்வாரு, நான் சிலுவையில் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன். I have been crucified with Christ. I have been crucified with Christ. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, இச்சைகள் வரும்போது, இந்த உலகம் உங்களை மேற்கொள்ளணும்னு அப்படியே ஓடி வரும்போது நீங்க சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் உனக்கு கை கொடுக்க முடியாது. நான் விலகி ஓட வேண்டிய காரியம் இருக்கிறது. விலகி ஓடு. விலகி ஓடிட்டு என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும்? விலகி ஓடினா மட்டும் பார்த்தாதுங்க, என்ன செய்யணுமா? பவுல் சொல்லி தராரு, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோன்னு என்ன செய்யணும்? இப்ப பாருங்க, அடுத்து சொல்றாரு, விலகி ஓடிட்ட கரெக்ட் தான். இந்த உலகத்துல ஆண்டவர் உனக்கு கூட சேர்த்து சில பேர்ல வச்சிருக்காருப்பா. இன்னும் சகோதரர்களை வச்சிருக்காரு. பரிசுத்தமாக்கி சகோதரர்களை வச்சுதான் சபையை உருவாக்குறாரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீ யாரோட சேர்ந்து கொள், உன்னை யாரோட இணைத்துக்கொள். நீ தேவனுடைய பிள்ளை தான். முதல்ல தேவனோடு உன்னை இணைத்துக்கொள். மரிக்கிறது மூலம் தான் தேவனோட இணைய முடியுங்க. நான் மரிச்சாதான் தேவனோட இணைய முடியும். முதல்ல தேவனோடு இணைந்து கொள். இச்சைகளை விட்டு ஓடு. இரண்டாவது, யாரோட இணைந்து கொள்? அடுத்தது யாரோட இணைந்து கொள்? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே இணைந்து கொள். Have a fellowship with those. அந்த சகோதரனோட, அந்த சகோதரியோட நீ சேர்ந்து கொள், ஐக்கியப்படு. யார் அந்த நபர்கள்? சுத்த இருதயத்தோட தேவனை தொழுது கொள்கிற தேவ பிள்ளைகள்.
இன்னைக்கு நீங்க நானும் சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இதனால என்ன நடக்கும்? அவங்களோட சேர்ந்து என்ன நாடு, என்ன நாடு? ஐக்கியப்படுறது முக்கியம் இல்ல. ஐக்கியப்பட்ட பிறகு ஏதோ ஒன்று செய்யணும். அப்பதான் நீ பரிசுத்தமா வாழ முடியும். அப்பதான் பூர்ண சர்க்குணமாகிய அன்பை நீ தரித்து கொள்ள முடியும். எப்போ தரித்து கொள்ள முடியும்? முதல்ல சொன்னேன், உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன அது? நான் உலகத்துக்கு மரிச்சிட்டேன், நான் என் சுயத்துக்கு மரிச்சிட்டேன், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் மரித்து விட்டேன். இந்த நினைப்பூட்டுதல் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கணும். இரண்டாவது, யாரோட நீங்க இணைந்து தேவனை தொழுது கொள்ளணும்? சுத்த இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிறவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நபர்களோட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஐக்கியத்தை சபையை குறிக்குது. சபையில நீங்க வந்து சேர்க்கப்படுகிறீர்கள். தேவன் அப்படிப்பட்ட சபையில உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். அந்த சபையில இருந்து தேவனை ஆராதியுங்கள். மூணாவது காரியத்தை செய்யணும். சேர்ந்து கொள்றதோடு நின்று விடக்கூடாது. நாடுங்கள், நாடுங்கள், நாடுங்கள். என்ன நாடணும் பாருங்க? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படிக்கு நாடு, நாடு. சும்மா இருந்துடாதீங்க. ஏதோ சண்டே ஆராதிச்சோம், தேவ பிள்ளைகளோடு சேர்ந்தோம் அப்படின்னு இல்லை. இந்த உபதேசத்தை கத்துக்கிட்டீங்களா? இந்த உபதேசத்தை உங்க வாழ்க்கையில நாடுவதற்கு ஒவ்வொரு நாளும் தீவிரமாய் அதன் மேல வாஞ்சியா இருங்க. ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். அவன் அவன் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். சீக்கிரமா வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான். நீங்க திருப்தி அடையணுமா? ஒரு பசி தாகம் வேணும். இந்த உபதேசத்தை கேட்டுக்கிட்டீங்களா? சத்தியத்தை கேட்டீங்களா? அதோடு நின்று விடாதீர்கள். நாடுவதற்கு பிரயத்தனம் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து பிரயத்தனம் பண்ணுங்க. தனியாக பிரயத்தனம் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில ஆண்டவரை நாடும்படியாய் நீங்க பிரயத்தனம் பண்ணும். இந்த உபதேசத்தை கேட்டு இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிடக்கூடாது. வீட்டில் போனோடனே ஆண்டுகிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. அநேக நம்ம இந்த காரியத்தை செய்யறது இல்லை. சபையை முடிச்சிட்ட உடனே பேசிட்டோமா, வீட்டுக்கு போனோமா, அப்புறமா ஏன் மறந்துடுறோம் தெரியுமா? அது குறித்து நம்ம தியானிக்கிறதே இல்லை. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிரத்யேக மன்னா என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா என்ன செய்வீங்க? இந்த பிரத்யேக மன்னா எனக்குன்னு தேவன் கொடுத்துருக்கிறார், இதை நான் கடைப்பிடிக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சத்தியத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த வாரம் முழுவதும் அந்த தியானிங்க. உங்க தனிப்பட்ட தியான பகுதியில் வாசித்து கொண்டே இந்த பகுதியை சேர்த்து தியானிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் வெளிச்சத்தை தருவார், வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்வார். இப்படி நீங்க செஞ்சு பாருங்களேன், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளணும்னா நீங்க செய்ய வேண்டிய 3 காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதை தான் திருப்பி சொல்றேன். தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுத்ததை மீண்டும் சொல்கிறேன். முதலாவது, அறிக்கையிடுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். என்ன? நான் மரித்தேன், நான் மரித்தேன். உலகத்தின் இச்சைகளுக்கு என்னோட என்ன இல்லை, சம்பந்தம் இல்ல. உலகத்தின் பாவத்துக்கும் எனக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. நான் யாரோட அறையப்பட்டிருக்கேன்? சிலுவையிலே கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறேன். முதல் ஃபர்ஸ்ட் போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, உங்க அறைக்குள்ள புகுந்துருங்க. உங்களுடைய தனிப்பட்ட அறையில போயிருங்க, ஜப அறையில போயிருங்க. வீட்டில் தனியாக ரூம் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு ஜப நேரம், உங்களுக்கு தனிப்பட்ட தேவனுக்கும் உங்களுக்கும் இணைகிற ஒரு இடம், தேவனோடு நீங்க சேருகிற ஒரு இடம். அது ஒருவேளை ஒரு சின்ன ரூமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜபத்திலே உங்களையும் தேவனையும் தனிமைப்படுத்திங்க. அதை தனிமைப்படுத்தும் போது சொல்லுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் உம்மோட மரிக்கணும், நான் உம்மோட மரிக்கணும், நான் இந்த உலகத்துக்கு மரிக்கணும், நான் இந்த பாவத்துக்கு மரிக்கணும், இந்த இச்சைக்கு மரிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிட்ட பிறகு அடுத்தது ரெண்டாவது செய்யுங்க. முதல்ல தேவனோடு இணைச்சிட்டோம், தேவ பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுங்கள். தன்னன் தனியாக நின்று செய்ய முடியாது. தேவன் பலரை பல விதத்தில் தேவன் தொடுவார். சபையில் தேவன் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல முடியாது. இதுக்காக தான் தேவன் சபையில் கொண்டு வரார். மற்றவர்களுடைய அனுபவங்கள், மற்றவர்களுடைய சாட்சிகள் உங்களை உற்சாகப்படுத்தும். சபையில் கொடுக்கிற தேவ செய்திகள் உங்களை உற்சாகப்படுத்தும்.
சுத்தமான இதயத்தோடு தேவனை தொழுது கொள்வதோடு இணைந்து கொள்ளுங்கள், ஐக்கியப்படுங்கள். ரெண்டாவது. மூணாவது, நாடுங்கள். நாடுங்கள். எதை நாடுங்கள்? மேலானவைகளை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் நாடுங்க. இதை நாடிட்டே இருந்தீங்கன்னா போதும், நீங்க பூரண சர்க்குணமாகிய அன்பை நீங்க என்ன செய்யலாம்? தரித்து கொள்ளலாம். இது இருந்துன்னா போதுங்க, நீங்க பூர்ண சர்க்குணராக மாறிடுவீங்க. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்க கனி தர்ற பிள்ளைகளாக இருப்பீங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா?